25/9/2025 ஒரு மண்டல கால மகா கந்தசஷ்டி விரதத்தின் 16வது நாள். தினம் ஒரு திருப்புகழ் அப்படிங்கிற வரிசையில் நம்ம இப்போ பார்க்க இருக்கின்ற திருப்புகழ் மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திருப்புகழ். மனிதனுக்கு வாழ்க்கையில் பொன், பொருள், புகழ், பதவி, செல்வாக்கு என்ன இருந்தாலும் சரி, அதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு அடிப்படையாக ஒரு விஷயம் தேவை. அது என்ன அப்படின்னா மன நிம்மதி. ஒரு மனுஷனுக்கு முன்னாடி சொன்ன எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் மன நிம்மதி மட்டும் இருந்துட்டால் போதும், அவன் சந்தோஷமாக வாழ்ந்துருவான். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை, அப்படிப்பட்ட மன நிம்மதியை அருளக்கூடிய ஒரு திருப்புகழ். இந்த திருப்புகழை யார் ஒருவர் காலை மாலை 6 முறை பாராயணம் செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமானுடைய அருளால் நிச்சயமாக மன நிம்மதி கிடைக்கும், நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். அது என்ன திருப்புகழ் அப்படின்னா, சோலை மலையிலே அருணகிரிநாத சுவாமிகள் முருகனை துதித்த திருப்புகழ். அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அயனெனவாகி அரியனவாகி அரணெனவாகி அவர் மேலாய் இகரமும் ஆகி எவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன் ஓடி வரவேணும் மகபதியாகி மருவும் வலாரி மகிழ்களி கூறும் வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனே செககணச்சேகு தகுதிமி தோதி திமியென ஆடு மயிலோனே திருமலீவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவு பெருமாளே. இந்த திருப்புகழை தொடர்ந்து பாராயணம் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். நிச்சயமாக கண்டிப்பாக மன நிம்மதி கிடைக்கும். இந்த திருப்புகளுடைய சக்தி அப்பேற்பட்டது.